நகரத்திற்கு 3 தையற்காரர்கள் வராங்க. அவங்க 3 பேருமே அந்த நகரத்தில் இருக்க பிரதான சாலையில ஒரே சாலையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மூலையில ஒருத்தரும் இந்த மூலையில ஒருத்தரும் அந்த இன்னொரு மூலையில ஒருத்தரும் கடையை போடுறாங்க. இப்போ 3 பேருக்குமே ஒரு சவால் இருக்கு. என்ன சவால்னா யார் அதிக மக்களை அவங்க பக்கம் ஈர்க்கிறதுன்னு. சோ முதல் தையல்காரர் என்ன பண்றாருன்னா இந்த நகரத்தின் சிறந்த தையற்காரர் அப்படின்னு ஒண்ணு போட்டுறாரு. உடனே அடுத்து 2வது ஆள் பண்றாரு. அப்படியா போடுற என்ன பாரு அப்படின்னு இந்த உலகத்தின் சிறந்த தையல்காரர் அப்படின்னு அவரு போடுறாரு. 3வது ஆள் பார்த்தா என்ன நகரத்தின் சிறந்த தையற்காரன்னு போட்டா இவன் உலகத்தின் சிறந்த தையற்காரன் போட்டா உலகத்தின் சிறந்த இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அவன் தனியா ஒரு போர்டு வைக்கிறான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவனுடைய கடையில தான் கும்பலே நிக்குது. இந்த 2 பேருக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இன்னையா நகரத்தின் சிறந்த தையற்காரன் நான் போட்டேன், உலகத்தின் சிறந்த தையற்காரன் நீ போட்டேன், வந்திருந்தா கூட உனக்கு தான் வந்திருக்கணும் கூட்டம், அப்படின்னு அவன் புதுசா போர்டு வச்சுட்டான் அப்படின்னு அந்த பெயர் பலகையை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. போய் பார்த்தா அதுல போட்டிருக்கு இந்த தெருவின் சிறந்த தையற்காரர் அப்படின்னு. அதாவது அவங்களோட இவங்களோட எல்லாம் நீங்க உங்களை ஒப்பிட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க சுற்றி உள்ளவர்களோட ஒப்பிட்டு முதல்ல நீங்க எந்த நிலையில இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வாழ்க்கையில நிம்மதி மட்டும் இல்லைங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போற ஒரு வேகமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத உணர்த்துற ஒரு குட்டி கதை தாங்க இது.